மேசராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் குறிப்பாக செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால், அவர் அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால அவர் 3ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, நோ லாஸ் நோ கெயின் ஆஸ் வெல் அஸ் அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைனாலும் கூட தாராளமாக இந்த காலகட்டத்தில் தனம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால என்னால் பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லையா, அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நான் எதாவது வீடு நிலங்கள் வாங்கலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் நம்ம நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிலம் நமக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும். அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரியான அந்த பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் கூட இந்த சுபவிரை செலவுகள் தாராளமாக இருக்கும். சரி, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2024 செப்டம்பர் மாதம் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமைகிறதுன்னு முதல்ல பார்ப்போம். மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமா இருக்காது. ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு 12 ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம். ஆகவே ஆதியந்தம் டிவி நேயர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம். 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை. அதற்கு அடுத்த 7/9/2024 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகர் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகர் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம். அதனைத் தொடர்ந்து 15 செப்டம்பர் 2024 ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகிமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு வேண்டுகின்றோம். இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம். ஆவணி மாதம் 15 தேதிகள், புரட்டாசி மாதம் 15 தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது. இப்போ அந்த சூழலில் புரட்டாசி 14ஆம் தேதி முடிய நமக்கு 30 செப்டம்பர் 2024 முடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது. இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேசராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய். அவர் நல்ல நிலையில், குறிப்பாக மிதுனத்தில் அற்புதமான நிலையில் இருக்கார். 3ஆம் இடத்துல தான் இருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் சுக்கிரன் கன்னியில். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் பிரமாதமான நிலையில் 2ல் குரு பகவான் இருப்பது கேந்திரமான இடங்கள், குடும்பஸ்தானத்தில் சுபகிரகங்கள் அமைவது மிகச்சிறப்பான ஒரு பலன். அந்த அடிப்படையிலே 2ஆம் இடத்திலே தனம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், தனம்னா செல்வம், செல்வத்தில் பகவான் குரு அமைஞ்சிருக்கிறாரு மேஷராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் 11ஆம் வீட்டில் மிகச்சிறப்பான இடத்துல அமைத்திருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான். மற்ற சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதத்தின் அப்படியே பயிற்சியாக வருவாங்க. சூரிய பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி முடிய நமக்கு சிம்மத்தில் இருக்கிறாரு. 17ஆம் தேதி கன்னிக்கு வந்துடுறாரு. 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி செப்டம்பர் முடிய கன்னியில் தான் பகவான் சூரியன் சுக்கிரனோடு இருக்கிறார். பகவான் புதன் சிம்மத்தில். ஆக மாதம் பிறக்கும்பொழுது ஆயில்யத்தில் பிறக்கிறது, கடகத்தில் பகவான் சந்திரன். இதுதான் இந்த மாதத்தினுடைய ராசி கட்டத்துக்கான அமைப்புகள். மேசராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் குறிப்பாக செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால், மிதுனத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அது காற்று மார்க்கமாக இருக்கக்கூடிய ராசிகள், அதில் போய் செவ்வாய் இருக்கிறாரு. ஆனால் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது
ஒரு விதத்தில் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால அவர் 3ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் கூட இந்த குரோதி வருடத்திற்கு செவ்வாயே ராஜாவாக இருக்கிறதுனால நான் அது ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பாக குரோதி வருட பதிப்பில் சொல்லியிருந்தேன். இந்த வருடம் மழைகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தனம் செல்வம் ராஜாக்கள் சிறப்பாக இருக்கிறதுனால ராஜகிரகம்னு அவருக்கு பேர் பகவான் செவ்வாய்க்கு. ஆகையினால் அந்த ராசியில் பிறந்த நீங்கள் அஸ்வதி பரணி கார்த்திகை 1வது பாதம். இப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் கேது, அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார் சௌரியமா. அதுக்கடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்க பகவான் சுக்கிரன் கன்னியில் 2ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கன்னியில் 6ஆம் இடத்துல கேதுவோட. அதுக்கு அடுத்தது சூரியன் கிருத்திகை 1வது பாதமாக இருக்க சூரியன் வந்து மேஷராசிக்கு 5ஆம் வீட்லையும் 6ஆம் வீட்லையும் மாறி மாறி முதல் 15 நாள் இங்கே அடுத்த 15 நாள் இருக்கார். இப்படி இருக்கக்கூடியவருக்கு இந்த மாதத்தின் அமைப்புகள் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், பொருளாதார சிறப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு சாதகத்தை கொடுக்கும். ஒரு மாதத்தை பிறந்தோடனே அந்த மாதத்துக்கான பட்ஜெட், அந்த மாதத்தில் உள்ள செலவுகள், நமக்கு இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லா மக்களும் ஆர்வமாக இருக்கீங்க. அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் இந்த வருடம், இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் சாதகமான ஒரு பலனை தருமா அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 2024ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, நோ லாஸ் நோ கெயின் ஆஸ் வெல் அஸ் அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைனாலும் கூட பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது வராது. வாக்கு கொடுக்கக்கூடிய இடங்களில் நமக்கு பலவிதமான இந்த வாக்கு வன்மைகள், அதற்கான மரியாதைகள், இன்னும் கூட்டல், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது நல்ல நிலையில் பொருளாதார மேம்பாடுகள் அமோகமாக இருக்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சுக்கிர பகவான் நீச்சனாக போகிறாரு அப்படிங்கிற ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் கூட தனகாரகனாக இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டுக்காரன் நீச்சனாக போகும்போது சுப விரைய செலவுகள் அதுக்கடுத்துக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறது தவறில்லை. இப்போ உறவு முறையில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரிடம் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எவ்வாறு சார் இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே செவ்வாய் சகோதர காரகன் 3ஆம் வீட்டில் தான் போய் உட்கார்றாரு. பகவான் புதன் வீட்டில் உட்கார்றதே அந்த சகோதரிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஏறக்கூடிய நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கல்வி பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறது. கல்வி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் இயல்பாக இது வந்து செப்டம்பர் மாதன்றதுனால குவார்டர்லி வந்துடும், ஆஃப் இயர்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த எஜுகேஷனை சரியாக ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான நமக்கான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் நமக்கு அந்த எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமாங்கிறது தான் மாணவ செல்வங்கள். அவங்களுக்கு வேண்டிய அந்த வசதி வாய்ப்புகள், படிப்பில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்கள்லாம் இருக்குமா? தாராளமாக, அதில் ஒன்றும் குறையில்லை. அதுக்கடுத்து கல்வி நிலையை முடித்து அடுத்து வரக்கூடியவர்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி அது கேட்கக்கூடிய போஸ்டிங்லாம் எப்போ கிடைக்கும், எனக்கு என்ன வேலையெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய அந்த வயதுக்குரியவர்கள் இருக்கீங்க. தாராளமாக இந்த காலகட்டத்தில் தனம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள், ஏன்னா 9, 12க்கு வேண்டியவர் பகவான் குரு ஆகினால பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லையா, அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த கல்யாண நிலையில் இருக்கக்கூடிய திருமண வைத்து கட்டக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு ஏற்படுமா அப்படிங்க இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்கீங்க. அந்த திருமண வாய்ப்புகளுக்கு உடைய கிரகங்கள் அனுகூலம் இல்லாததுனால காலதாமதமான, அதாவது இந்த மாதத்தில் எதுவும் முடிவாகாமல் அடுத்த வரக்கூடிய மாதங்களில் முடிவாகக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இருக்குது. அதனால் இப்போ அந்த கல்யாணம் ஆன பிறகு என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கான குழந்தை மகப்பேறு, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், புத்திர காரகன் சொல்லக்கூடிய பகவான் குரு, புத்திர ஸ்தானாதிபதி பகவான் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாதத்தின் முற்பகுதி 17ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நிறைய புதுமண தம்பதிகள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்குது. நான் வந்து நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அந்த தொழில் இருக்கிற முன்னேற்றங்கள்லாம் எப்படி இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரம் ஆனாலும் அதற்கான லாபம் இருக்குமா அப்படின்னா, இந்த வருடத்தை பொறுத்தவரை குறிப்பாக 2024 செப்டம்பர் மாதம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பொருளாதார மேம்பாடுகள் அதிகரிக்கும். நான் ஏதாவது வீடு நிலங்கள் வாங்கலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிலம் நமக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும். வீடுங்க நிறைய கட்டிகிட்டு இருப்பீங்க, கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் சாதாரணமாக போயிட்டுருக்கோம், அதில் எந்த விதமான தடையும் இருக்காது. இராணுவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமான பொருளும், அதே சமயத்தில் மருத்துவத்தில் இருக்கிறவங்க மிகச்சிறந்த ஒரு அமைப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவங்களுக்கு அமையுது. மிகச்சிறப்பான ஒரு மாதம். இதை தாண்டி அந்நிய நாடுகளில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்,
ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது பிரமாதமாக இருக்கும். அந்நிய செலாவணிகள்லாம் சாதகமான பலனை நிறைய இடங்களில் தர்றதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முதலீடு பண்ணலாம். நிலத்தில் முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பொருளாதாரத்தில் இருக்க, நான் முதலே சொன்னேன், பொருளாதாரம் என்பது அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவருக்கு தகுந்த மாதிரியான அந்த பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் கூட இந்த சுபவிரை செலவுகள் தாராளமாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்ற. சுபவிரை செலவு எப்படி இருக்கும், கையில் பணம் இருந்தால் தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தாராளமாக இந்த இடத்துல எழும். ஆனாலும் கூட சுக்கிர பகவான் நீச்சன் ஆனாருங்கிற ஒரே காரணத்தினால, குறிப்பாக மேசராசிக்கு 6ஆம் வீட்டில் போய் உட்கார்றாருங்கிற ஒரு காரணத்தினால தான் நாம் அதை பேச விட்டுருக்கோம். அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மையை, ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர் தந்தாகணும். அது தரணும் இல்லையா? அது தரத்துக்கான வாய்ப்புகளை மேசராசி என்பவர்களுக்கு தரும். குறிப்பாக அசுதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமான பலனையும், பரணி நட்சத்திரக்கார சுமாரான பலனையும், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வீடு நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலும் உருவாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்லேருந்து வரக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நன்மையான வரவுகள் வரும். இதற்கான வாய்ப்புகளுக்கு கணவன் மனைவியில் இருக்கிற ஒற்றுமைகள் எந்த அளவுக்கு இருக்கும், அந்யோன்ய பாவங்கள் இன்பின் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறவங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடியது அமையணும். அப்படி அதாவது நியாயமாக மேசராசியில் ஒரு ஆண் பெண் 2 பேருமே இருந்தாலும் கூட 2 பேருக்கான சமபலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கேட்குறத ஒருத்தர் செய்யணும், ஒருத்தர் செய்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் நம்ம அதை செய்யணுங்கிற ஒரு அமைப்புகளை தாராளமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் நல்லா இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கேட்டில் ஃபார்ம், கோட் ஃபார்ம் வைக்கிறவங்க மிகச்சிறந்த, ஏன்னா அதற்கெல்லாம் அதிபதி பகவான் செவ்வாய். சரி, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக, குறிப்பாக ஆவணி மாதம் நியாயமாக 17ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க, இதுலேயே எல்லா விதமான பலாப்பலன்களும் நம்ம கிடச்சிடணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒன்றுன்னு சொல்கிறேன். உங்களுடைய ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான திசாபக்திகள், உங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி திசாபக்திகள் மாறுபடும் போது பலன்களும் மாறுபடும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பொது பலனோடு சேர்ந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துங்க. அதில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு உங்களுக்கு அனுகூலத்தை தரும், சாதகமான பலனை தருங்கிறத சொல்லி, இந்த மேசராசி என்பர்கள் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னா, செவ்வாய் பகவானை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். அதற்கு அடுத்தது, எந்த திசையை நோக்கி நான் பயணம் பண்ணும்போது எனக்கு அனுகூலத்தை கூட தென்மேற்கு திசை உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்கும். எந்த நிறத்தை நான் அதிகமாக இந்த மாதத்தில் நான் உபயோகப்படுத்தணும்னு கேட்கக்கூடியவங்கள சிகப்பு, ஆரஞ்சு, இது 2 நிறங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த ரத்தனத்தை நான் அணியணும் அப்படின்னு கேட்குறவங்க, ஏற்கனவே பவழம் அணிந்திருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவழம் அணியக்கூடியவர்கள் அணிந்திருந்தால் அது சிறப்பு. அணியாதவர்கள் பவழத்தை அணியலாம், அதற்கான ஒரு சூழல் இருக்குது. எந்த இலக்கம் எனக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு 2-9 உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.